பண்ணாதடா. இனிமே ஒரு பொம்பளையாம நினைக்க மாட்டேன். குடும்பம் போங்க நீயா திரும்ப எல்லாம் பாருங்க பாருங்க யாருன்னா குடும்ப பொம்பளை யாருன்னா தேட்ட போடுவாங்க இல்லையா? ஹலோ, அது தொப்புள் பக்கத்துல போடுவாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலி இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் போடுவேன். அப்ப உனக்கு கம்ஃபர்டபுள் நீ போடுறா, எனக்கு கம்ஃபர்டபுள் நம்பாட்டா? ஓ தபார், இந்த மாதிரிலாம் பண்ணனா எங்கன்னா ஓடிடுவேன். வரத்தான் வர என்ன இசுன்னு ஓடிடு. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, இல்ல நான் சும்மா தப்பா நினைப்பாங்க. ஒண்ணும் தெரியாது குழந்தை. எனக்கு என்ன பத்திக்கு நெருக்குதா? எரிதா என் கை சில்லுன்னு வச்சுக்கடா. ஏன் போடா ஓ விட்டு ஒன்று கேட்டா இல்ல, நீ ரொம்ப அது டேட்டெல்லாம் போட்டுங்கிற நீ, அதனால உனக்கு நாலேஜ் நிறைய போகுது. உனக்கு கேட்க பதில் சொல்றியா? கேளு. 3 எழுத்து வரணும். 3 எழுத்து வரணும், இப்படி 3 லைன் வரணும். சரி, அதை எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் 15 வரணும், இந்த பக்கம் பார்த்தாலும் 15, கிராஸ் வந்தாலும் 15 வரணும், எப்படி வந்தாலும் 15 வரணும். அது போல என்ன போடுவ நீ? நம்பரை போடுவேன். நம்பர் என்ன போடு? என்ன வரணும்? 15 வரணும். புடி 15 வரணும். புடி 15. வெயிட் பண்ணு. கேள்வி கேட்டனா அது கொஞ்சம் கண்டினியூவா அப்படியே போக கூடாது. அது கொஞ்சம் கடினமா இருக்குதுன்னா கொஞ்சம் டைம் தரணும். நாட்டு மகாராஜான்னு எதுவும் தெரியாது என்ன பண்ண. ஆக்சுவலி 15 வரணும். 15 தமிழ்ல 15 சொல்ல மாட்டேன். எனக்கு வரதான் நான் பண்ணுவேன். உனக்கு வரது நீ பண்ணுனா, எனக்கு வரது நான் பண்ணுவேன். இல்ல காபி, முரு காபி இல்லடா இருடாடா. ஆக்சுவலி எனக்கு 2 இடத்துல தான் வரது தெரியுது, 3 இடம் வரது தெரியல. 3 இடம் வரது தெரியல. அதுக்கு என்ன போட்டா 15 வரும் எனக்கு தெரியும். என்ன போடணும்? 294. அப்படியே இரு. 294. அதுக்கப்புறம் 700 753. 753. அப்புறம் 618. ஓகே, கூட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 294. 753. 618. கூட்டுங்க. இப்படி பார்த்தாலும் 15, இப்படி பார்த்தாலும் 15, இப்படி பார்த்தாலும் 15, எப்படி பார்த்தாலும் 15. வேணா 294 15 வருது. 15 வருதா? கீழ என்ன சொன்ன? 753. 753 7 5. 3 தூக்கி 7ல போடு, நடுப்புறாச்சி விடு, மொத்தம் 15 ஆச்சா? கீழே வா. லாஸ்ட் 618. ஓகே, அது வருது. இப்படி கிராஸ்ல எப்படி வரும்ன்ற பாரு, எண்ணி பாரு 2 5 8 என்னாச்சு? நீ டாம்பர் தாண்டா. நீ தேவடியா தான் கணக்கு போறேன்னா தெரியும். என்ன அப்புறம் அசிங்கமா வரும் என் வாயில. என்ன பாத்தியா? என்ன பேசுற? எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்துருந்தா நான் எல்லாம் பண்ணிருப்பேன். 1 hour டைம் கொடுத்தா நீ என்ன பண்ணிருப்ப எனக்கு தெரியும். பாத்ரூம் போய் வந்திருப்பேன். போமா நின்னு சிரிக்கிறா பாருமா, நம்மள பார்த்தவா நம்ம இன்னொரு டீச்சர் மேல நான் மாணவ மேல சிரிச்சுங்கிறான். இப்ப நான் டீச்சர் இல்லை, நீ தான் டீச்சர், நான் தான் மாணவி. அப்ப நான் உட்காந்து இருக்கணுங்க. நான் உட்கார வைப்போம். டீச்சர் பூனை எதை குடிக்கும்? பால் தான் குடிக்கும். அப்படியே நான் சொல்லுவேன், டீச்சர் பூனை பால் குடிக்கும். டீச்சர் பால் வேணாண்டா, அப்புறம் வச்சு செய்வேன். நான் வைக்காதவே செய்வேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க, அரிசி வேணும், சாப்பாடு செய்யணும். சாப்பாடு எப்படிமா செய்யணும்? ஆமா நல்லா இருப்பாங்க. அவங்க வந்த உடனே சாப்பாடு எப்படி செய்யணும்? இந்த காலத்துல செய்யணும். குறுக்கு வராத. நான் சைடுல தான் நான் குறுக்கு வந்தேன். நான் பாத்துறேங்க. செஞ்சு பார்த்து தெரிய பேசுறேன். என்னன்னு தெரியல டப்பா சொல்லு. அதனால அவங்க நாளைக்கு வந்த உடனே சாப்பாடு எப்படி செய்யணும்னா, இந்த காலத்துல நெல் எடுத்து மேல மிஷினுக்கு போறாங்க. எங்கடா டச் பண்ண?
நான் செவுத்துல பொட்டுல கை வச்சு முன்னாடி பக்கத்துல நீ சொன்னாங்க அந்த நெல்ல அரிசி ஆக்குறாங்க, அரிசி சாப்பாடு செய்றாங்க, சாப்பிடுறாங்க. சேப்பு சரிக்கை போய் சேர்ந்துறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. அந்த காலத்துல நெல்லு குத்தி சாப்பாடு செய்வாங்க. 12 மரக்கா ஒரு களம். என் தாய் வீட்டுல இருந்து சீதனமா ஏன் வரல, எங்க வீட்டுக்கார வளர்க்கறதுக்கு பாரு. எடுத்துன்னு வந்து குத்தி வளர்க்கறது உரல குத்தணுமா? எங்கிட்ட ஒரு வளர்க்குதுமா, என் முன்னாடி உரல காட்ட மாட்டேன்டா, உரல காட்டான். வளர்க்க நல்லா அப்படியே நின்று கிடக்குற சாண கல்லாட்டு கிளி மாமாட்டங்கிற பாரு. ஐயோ நாயா சொன்னா அப்படியா? ஐயோ அப்படியா சொன்னா நாயனா சொல்லு புலிங்காட்டு மேரிக்கலாம். ஏய் உனக்கு குத்துற வேலை, சேர்க்கிற வேலை, பாக்குற வேலை. அதே பண்ணு வா வா குத்து வா. அம்மா என்னடா பைக்கு பை வாங்கிட்டாமா. என்னடா பை, கட்ட பையா, கோணி பையாடா? கை நெச்சு விட்டா ரத்தம் ஒரு தப்ப. ஐயோ என் கை நெச்சுக்கிட்டாலே நாளைக்கு என் சாமான முச்சி எப்படி வேலை செய்வேன்? என்ன வேலை? நாளைக்கு அந்த நான் எப்படி வெட்டுவேன்? அவனுக்கு எப்படி வெட்டுப்பேன்? எனக்கு 2 நாள் லீவு. ஏய் டோரி கட்டி வா. அவன் கை போட்டு தெரியாம வாயாத வாய் வச்சாத காதமல இதெல்லாம் போட்டானு காதமல நம்ம போட்டானு வாய வளக்காத. ஏய் தெரியாம ஓடி போடா. நாடி வாய வளக்கறா. எங்க அம்மா தான் நம்ம வாய் வளக்குறா. அது எங்க அம்மா ஓடிதான் ஊர்மேது. அவ வாய் வச்சி நீ எங்க அம்மா வேலை இல்ல பண்றீங்க. அண்ணா விட்டு. ஓ ஏய் நடிக்கிறப்பதான் என்ன பண்ண வைக்க அது ஒன்றிய கையில் அது ஒன்றிய கையில் நெஞ்சு விட்டா நெஞ்சு விட்டா. என்னங்க பார்த்து பார்த்து இது பண்ணிக்கிறேன், என்னதான் பண்ணிக்கிறப்ப என்ன இது சவுண்டு? கை நெஞ்சு விட்டா. என்னடா அது சவுண்டு? இல்லம்மா இதே தப்பிண்டா. ஏய் சவுண்ட் அந்த மாதிரி விடுறடா. தப்பிங்களா? இந்த கை தானே கொத்தனா? இந்த கை இருந்தா இதமா இது இலி விட்டேன். இது பத்தி தப்பிங்க. இது இலி விட்டு வாடி அந்த பொண்ணுக்கு நான் யார் சித்தப்பா மாதிரி தொடப்ப கட்ட முடிச்சுக்கோ. ஆடாயம் கோட்டா பின்னாடி அவன் என்ன சித்தின்னு கூப்பிடுறேன், என்ன சித்துப்பா வாண்டி. ஒரு நாள் தான் சொன்னான். அப்போ சொல்றேன் எக்கால நடிக்கிறாள் பாரு. அப்படி அவன் ஏன் சரியா எனக்கு தெரியும். அப்படியே உட்காந்து வாய் பிடிச்சிக்கும். வாய் தர முடியாது. என்ன பண்ற? எங்க அப்பா அம்மா வராங்க, சாப்பாடு விதவிதமா செய்யறேன். ஆடு அடிச்சு ஆக்கி வைக்கிற, கோழி அடிச்சு குருமா வைக்கிறேன். குஞ்சு கோழி குஞ்சுமா கோலை உருவி விட்டு குடலாம் எடுத்துட்டு மசாலா கட்டி கொதிக்கல போட்டு எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல நீ அதுக்கு பார்த்து ஒரு கோட்டை ஒரு மச்சாவா இருக்கும். ஏன்டா கோட்டை குடிக்கணும் நீ குடி, நான் என்ன பக்கத்துல உன்னை பார்த்தா ஜெயமாலினி பாக்குற மாதிரியே இருக்குது. ஆமா தென்கோடு இல்ல தென்கோடு நினைக்க மாட்டேன். குடும்பம் போங்க. நீயா
எல்லாம் பாருங்கப்பா பாருங்க. யாருன்னா குடும்ப பொம்பளை யாருன்னா தேட்ட போடுவாங்களா? ஹலோ, அதுவும் தொப்புள் பக்கத்துல போடுவாங்களா? நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலி இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆ. நான் போடுவேன். அப்ப உனக்கு கம்ஃபர்டபுள் நீ போடனா எது கம்ஃபர்டபுள் நம்பாட்டா? ஓ தபார், இந்த மாதிரிலாம் பண்ணனா எங்கன்னா ஓடிடுவேன். வரதா வர என்ன இசுன்னு ஓடிடு. இதை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல நான் சும்மா தப்பா நினைப்பாங்க. ஒண்ணு தெரியாது குழந்தை. எனக்கு என்ன பத்திக்கு நினைக்கிறா எரிதா என் கை சில்லுன்னு வச்சுக்கடா. ஏன் போடா. ஏய், முக்கியமா நீ என்ன வைக்கிற எது வைக்கிறியோ? வீட்டை சுத்தி பேன் வைக்கிறேன். சொம்பு நிறைய தண்ணி வைக்கிறேன். ஆனா எப்பவுமே வரும் விருந்தாளி கூட எப்பவுமே சொம்பு நிறைய தண்ணி கொடுக்கணும். ஆமா, தண்ணி ஊத்துனா சாப்பாடு கேட்க மாட்டாங்க. கொஞ்சமா சாப்பிடுவேன் தெரியாதா? ஐயோ என் அப்பா சாப்பாடு இவ ஏதோ மேக்கப் ரிமூவ் பண்ண போறாண்டி. ஏய் சரிம்மா. அம்மா அவ சாப்பாடு செஞ்சு வைக்கட்டும். உனக்கு என்னக்கா முதல்ல 1 மணி நேரம், அப்புறம் 1/2 மணி நேரம், முடியல 1/4 மணி நேரம். நான் சொல்லிட்டா சொல்லுமா. சரிப்பட்டு மோ வரணும். மோ 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 ப்ளீஸ்.